குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ஸி மேத்தமெட்டிக்ஸ் பேப்பரில் இந்த டி நார்ம்ஸ் ரிலேட்டடாக உள்ள தியரமை தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ போன கிளாஸில் இந்த தியரமை ஸ்டார்ட் பண்ணோம். என்ன தியரம் அப்படின்னா ஐ மின் ஆஃப் ஏ கமா பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஐ ஒமேகா ஆஃப் ஏ கமா பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ஏ கமா பி அப்படிங்கிற இந்த தியரம். இதில் இந்த பார்ட்டை போன வீடியோவில் நம்ம லாஸ்ட்டாக ப்ரூவ் பண்ணியிருந்தோம். ஐ மின் ஆஃப் ஏ கமா பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஐ ஒமேகா ஆஃப் ஏ கமா பி அப்படின்ட்டு. ஸோ அதனோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஐ ஒமேகா ஆஃப் ஏ கமா பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மின் ஆஃப் ஏ கமா பி அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ போன வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஐ ஒமேகா ஆஃப் ஏ கமா பி இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ஏ கமா பி அப்படிங்கிறத தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒமேகா ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அப்படின்ட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஒமேகா டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்ட்டு. அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு எப்படி மாறும் அப்படின்னா ஐ இன்ஃபினிட்டி ஆஃப் ஏ கமா பி அப்படின்ட்டு மாறும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக யாகர் கிளாஸ் ஆஃப் டி நார்ம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ யாகர் கிளாஸ் ஆஃப் டி நார்ம் அப்படிங்கிறது ஐ ஒமேகா ஆஃப் ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் மினிமம் ஆஃப் 1 கமா 1 மைனஸ் ஏ பவர் ஒமேகா ப்ளஸ் 1 மைனஸ் பி பவர் ஒமேகா மொத்தமாக ஹோல் பவர் 1 பை ஒமேகா. இதுதான் யாகர் கிளாஸ் ஆஃப் டி நார்ம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதில் ஒமேகா டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படிங்கிறத நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒமேகா டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படிங்கிறத போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மினிமம் ஆஃப் இந்த வேல்யூ இருக்குல்ல, இது என்னது கிடைக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா லிமிட் ஒமேகா டென்ஸ் டு இன்ஃபினிட்டி மினிமம் ஆஃப் 1 கமா a omega plus b power omega whole power 1 by omega. இதனோட வேல்யூ this is nothing but maximum of a comma b அப்படிங்கிறது நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். omega tends to infinity minimum of 1 comma a power omega plus b power omega whole power 1 by omega is equal to maximum of a comma b அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ இதை இந்த வேல்யூவோடு நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது a இருக்க வேண்டிய இடத்துல 1 மைனஸ் ஏ அப்படின்ட்டு இருக்குது, b இருக்க வேண்டிய இடத்துல 1 மைனஸ் b அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அப்போ இந்த மொத்த வேல்யூவை நம்ம என்னென்னு சொல்லிடலாம்னா மேக்ஸிமம் ஆஃப் 1 மைனஸ் ஏ கமா 1 மைனஸ் b அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லிமிட் ஒமேகா டென்ஸ் டு இன்ஃபினிட்டி மினிமம் ஆஃப் 1 கமா 1 மைனஸ் ஏ பவர் ஒமேகா ப்ளஸ் 1 மைனஸ் பி பவர் ஒமேகா மொத்தமாக ஹோல் பவர் 1 பை ஒமேகா அப்படின்ட்டு போட்டோன்னா இதனோட ஆன்சர் மேக்ஸிமம் ஆஃப் 1 மைனஸ் ஏ கமா 1 மைனஸ் பி அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ ஏற்கனவே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்னது இருந்துச்சுன்னா ஐ ஒமேகாவுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி போடும்போது ஐ இன்ஃபினிட்டி ஆஃப் ஏ கமா பி அப்படின்ட்டு இருந்துச்சா. ஸோ அப்போ யாகர் கிளாஸ் ஆஃப் டி நார்மில் ரீப்ளேஸ் பண்ணும்போது ஐ இன்ஃபினிட்டி ஆஃப் ஏ கமா பிங்கிறது என்னது அப்படின்னா 1 மைனஸ் மினிமம் ஆஃப்னு போடும்போது இந்த வேல்யூவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூக்கு பதிலாக தான் இந்த ஆன்சர் இருக்குது. ஸோ அப்போ 1 மைனஸ் மேக்ஸிமம் ஆஃப் 1 மைனஸ் ஏ கமா 1 மைனஸ் பி அப்படிங்கிறத நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போது 1 மைனஸ் மேக்ஸிமம் ஆஃப் 1 மைனஸ் ஏ கமா 1 மைனஸ் பி இஸ் நத்திங் பட் மினிமம் ஆஃப் ஏ கமா பி. ஸோ 1 மைனஸ் மேக்ஸிமம் ஆஃப் 1 minus a comma 1 minus b is nothing but minimum of a comma b அப்படின்ட்டு கிடைக்கும். therefore நமக்கு என்னது கிடைச்சிடும் அப்படின்னா I infinity of a comma b is equal to minimum of a comma b அப்படின்ட்டு கிடைச்சது. ஒமேகா tends to infinity அப்படின்ட்டு போட்டா thus I omega of a comma b is always less than or equal to minimum of a comma b அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். I omega of a comma b is less than or equal to minimum of a comma b அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே என்ன ப்ரூவ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஐ மின் ஆஃப் ஏ கமா பி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐ ஒமேகா ஆஃப் ஏ கமா பி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ திஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ஏ கமா பி அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. தேர்ஃபோர் இந்த தியரம் நமக்கு ப்ரூவ் ஆகும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் போட போகிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா ஒமேகா ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு யாகர் கிளாஸ் ஆஃப் டி நாமில் ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போது I1 ஆஃப் ஏ கமா பிங்கிறது என்னது கிடைக்கும் அப்படின்னா 1 மைனஸ் மினிமம் ஆஃப் 1 கமா 1 மைனஸ் ஏ ஹோல் பவர் ஒமேகாவுக்கு பதிலாக 1 1 மைனஸ் பி த ஹோல் பவர் ஒமேகாவுக்கு பதிலாக 1 மொத்தமாக ஹோல் பவர் 1 தான். ஸோ அதனால் ரீப்ளேஸ் பண்ணலை. ஸோ இப்படி வந்து எழுதிடலாம். ஸோ இப்படி எழுதிட்டோம் அப்படின்னா இப்போ நான் என்ன டிஃப்ரெண்ட் வேல்யூஸ்க்கு இதனோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம் ஃபார் ஏ கமா பிக்கு. அதாவது ஏக்கு வந்து 0ன்னு போட்டோம், பிக்கு வந்து 0.25 0.5 0.75 1 இந்த காம்பினேஷனில் கண்டுபிடிக்கணும். ஏக்கும் பிக்கும் 0, ஏக்கு 0, பிக்கு 0.25, ஏக்கு 0.25, இது பிக்கு, இது ஏ கமா பிக்கு இந்த வேல்யூஸ்க்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்ட்டு கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட்டு ஏக்கு பதிலாக 0.25 போட்டு இந்த காம்பினேஷன் பார்க்கணும். இந்த காம்பினேஷன் என்ன வருதுன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா ஏக்கு பதிலாக 0.5 போட்டோம் அப்படின்னா அப்போது இந்த காம்பினேஷன்ஸ் பார்க்கணும். 0, 0.25, 0.5, 0.75 1க்கு. அதுக்கப்புறம் ஏக்கு பதிலாக 0.75 போட்டோம் அப்படின்னா இந்த காம்பினேஷன் பார்க்கணும். 0, 0.25, 0.5, 0.75 1க்கு. லாஸ்ட்டாக ஏக்கு பதிலாக 1ன்னு போட்டோன்னா இந்த காம்பினேஷன் பார்க்கணும். 1க்கு என்ன, 0.75க்கு என்ன, 0.5க்கு என்ன, 0.25க்கு என்ன, 0.20க்கு என்ன அப்படின்ட்டு. ஸோ இப்போ இங்கே வந்து 5 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து நமக்கு இருக்குதா. அப்போ நமக்கு 5 மல்டிபிள் பண்ணும்போது 25 காம்பினேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 25 காம்பினேஷன்ஸ்க்கும் நீங்கள் வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும் இந்த ஃபார்முலாக்கு. ஓகேவா? ஸோ நான் 10 வேல்யூஸ்க்கு எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ரிமைனிங் 15 நீங்களே வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஏயோட வேல்யூ வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன், ஏயோட வேல்யூ 0.5 எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2க்கு நான் ஈக்குவேட் பண்ணி காட்டுறேன். ரிமைனிங் 3க்கு நீங்கள் இதே மாதிரி ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு 1ன்னும் பி ஈக்குவல் டு 0 அப்படின்னும் போடுவோம். a equal to 1, b equal to 0ன்னு போட்டோன்னா I1 ஆஃப் ஏ கமா பிங்கிறது என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் மினிமம் ஆஃப் 1 கமா ஏக்கு பதிலாக 1ன்னு போட்டோன்னா 1 மைனஸ் 1 ப்ளஸ் பிக்கு பதிலாக 0ன்னு போட்டோன்னா 1 மைனஸ் 0 அப்படின்ட்டு கிடைக்குமா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் மினிமம் ஆஃப் 1 கமா இது வந்து 0, இது வந்து 1, 0 ப்ளஸ் 1 வந்து 1. அப்போ மினிமம் ஆஃப் 1 கமா 1. ஸோ 1 மைனஸ் மினிமம் ஆஃப் 1 கமா 1 இஸ் நத்திங் பட் 1. அப்போ 1 மைனஸ் 1 வந்து 0 அப்படின்ட்டு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஏக்கு பதிலாக 1ன்னு போடுவோம், பிக்கு பதிலாக 0.25 அப்படின்ட்டு போடுவோம். ஸோ இப்படி போட்டோன்னா I1 ஆஃப் 1, 0.25 என்னது வரும் அப்படின்னா 1 மைனஸ் மினிமம் ஆஃப் 1, 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 0.25 அப்படின்ட்டு வரும். வேணும்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. 1 மைனஸ் மினிமம் ஆஃப் 1, இதனோட ஆன்சர் வந்து உங்களுக்கு 0, இதுக்கு வந்து 0.75 வருமா? ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 0.75. அப்போ இது ரெண்டுத்தில் சின்னது வந்து 0.75யா? அப்போ 1 மைனஸ் 0.75 அப்படின்ட்டு போடும்போது இதனோட ஆன்சர் வந்து 0.25 அப்படின்ட்டு வரும். இது வந்து 1 0.25ன்னு இருந்தால். ஸோ மூணாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 0.5 அப்படின்ட்டு போடணுமா? அப்போ I1 ஆஃப் 1, 0.5 என்னது வரும்னா 1 மைனஸ் மினிமம் ஆஃப் 1, 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 0.5 அப்படின்ட்டு வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் மினிமம் ஆஃப் 1, இதனோட ஆன்சர் வந்து 0, இதனோட ஆன்சர் 0.5, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 0.5 அப்படின்ட்டு கிடைக்குமா?
ஸோ இது ரெண்டுத்துலேயும் மினிமம் பார்த்தோன்னா 0.5. அப்போ 1 மைனஸ் 0.5 வந்து 0.5 அப்படின்ட்டு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு நாலாவது பார்த்தோன்னா A ஈக்குவல் டு 1, B ஈக்குவல் டு 0.75 அப்படின்ட்டு எடுப்போம். ஸோ இப்படி எடுத்தோன்னா I ஆஃப் 1, 0.75 என்னது வரும் அப்படின்னா 1 மைனஸ் மினிமம் ஆஃப் 1, 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 0.75 அப்படின்ட்டு வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் மினிமம் ஆஃப் 1, இதனோட ஆன்சர் 0, இதனோட ஆன்சர் 0.25, ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 0.25. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் மினிமம் ஆஃப் 1, 0.25 வந்து 0.25, 1 மைனஸ் 0.25 வந்து 0.75 அப்படின்ட்டு வரும். ஸோ இது ஒரு காம்பினேஷன். 1ல் லாஸ்ட் காம்பினேஷன் என்னதுன்னா ஏயும் 1, பியும் 1ன்னு எடுக்கணும். அப்போ I1 ஆஃப் 1, 1 என்னது வரும்னா 1 மைனஸ் மினிமம் ஆஃப் 1, 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 அப்படின்ட்டு வரும். அப்போ 1 மைனஸ் மினிமம் ஆஃப் 1, 1 மைனஸ் 1 0, இதுவும் 0, ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 0, இது ரெண்டுத்தில் மினிமம் வந்து 0. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ A ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கிட்டு 5 காம்பினேஷன் கண்டுபிடிச்சாச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்னா 0.5க்கு போட்டு காட்டுறேன்னு சொன்னேன். அப்போ A ஈக்குவல் டு 0.5 அப்படின்ட்டு வச்சுக்கிடுவோம். பியோட ஆன்சர் வந்து 0 அப்படின்ட்டு வச்சுக்கிடுவோம். அப்போ I1 ஆஃப் 0.5, 0 பார்த்தோம் அப்படின்னா 1 மைனஸ் மினிமம் ஆஃப் 1, 1 மைனஸ் 0.5 ப்ளஸ் 1 மைனஸ் 0 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் மினிமம் ஆஃப், இதனோட வேல்யூ வந்து 0.5, இதனோட வேல்யூ வந்து 1. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா வந்து 1.5 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ 1.5 அப்படின்ட்டு கிடச்சிதுன்னா ரெண்டுத்துலேயுமே சின்னது வந்து 1. அப்போ 1 மைனஸ் 1 போடும்போது ஆன்சர் வந்து 0 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ சிமிலர்லி A ஈக்குவல் டு 0.5 அப்படின்னும் பியோட ஆன்சர் வந்து 0.25 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ I1 ஆஃப் 0.5, 0.25 பார்ப்போம். திஸ் இஸ் நத்திங் பட் 1 மைனஸ் மினிமம் ஆஃப் 1, 1 மைனஸ் 0.5 ப்ளஸ் 1 மைனஸ் 0.25 அப்படின்ட்டு போடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இதனோட ஆன்சர் வந்து 0.5, இதனோட ஆன்சர் 0.75, ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 1.25 கிடைக்கும். அப்போ 1 மைனஸ் மினிமம் ஆஃப் 1, 1.25 அப்படின்ட்டு போடலாம். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ், இது ரெண்டுத்தில் சின்னது வந்து 1. ஸோ இப்போயும் ஆன்சர் வந்து உங்களுக்கு 0 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு காம்பினேஷன் A ஈக்குவல் டு 0.5 போடணும், B ஈக்குவல் டு 0.5 அப்படின்ட்டு போடணும். அப்போ I1 ஆஃப் 0.5, 0.5 பார்த்தோம் அப்படின்னா 1 மைனஸ் மினிமம் ஆஃப் 1, 1 மைனஸ் 0.5 ப்ளஸ் 1 மைனஸ் 0.5 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு 0.5, இதுவும் வந்து உங்களுக்கு 0.5, ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 1ன்னு கிடைக்கும். அப்போ மினிமம் ஆஃப் 1, 1 போடலாம். ஸோ 1லேயும் மினிமம் வந்து 1, 1 மைனஸ் 1ஓட ஆன்சர் வந்து 0 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போனா ஏவோட ஆன்சரும் 0.5, பியோட ஆன்சரும் வந்து 0.5ன்னு இருந்துச்சுன்னா. ஸோ நெக்ஸ்ட்டு காம்பினேஷன் வந்து ஏவோட வேல்யூ வந்து 0.5 அப்படின்னும் பியோட வேல்யூ 0.75 அப்படின்னும் இருந்தால் I1 ஆஃப் 0.5, 0.75 என்னது வரும் அப்படின்னா 1 மைனஸ் மினிமம் ஆஃப் 1, 1 மைனஸ் 0.5 ப்ளஸ் 1 மைனஸ் 0.75 அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ இதனோட ஆன்சர் வந்து உங்களுக்கு 0.5, இதனோட ஆன்சர் வந்து 0.25, ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 0.75 கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் மினிமம் ஆஃப் 1, 0.75 அப்படின்ட்டு வரும். ரெண்டுத்துலேயுமே மினிமம் வந்து 0.75. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 0.25 அப்படிங்கிறது வந்து ஆன்சராக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்தோன்னா ஏவோட ஆன்சர் வந்து 0.5, பியோட ஆன்சர் வந்து 1 அப்படின்ட்டு போடுவோம். அப்போ I1 ஆஃப் 0.5, 1 என்னது வரும் அப்படின்னா 1 மைனஸ் மினிமம் ஆஃப் 1, 1 மைனஸ் 0.5 ப்ளஸ் 1 மைனஸ் 1 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதனோட வேல்யூ 0.5, இதனோட ஆன்சர் வந்து 0வா, ரெண்டையும் ஆட் பண்ணால் 0.5 கிடைக்குமா.
அப்போ 1 மைனஸ் மினிமம் ஆஃப் 1, 0.5 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ இது ரெண்டுத்துல சின்னது வந்து 0.5. ஸோ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து 0.5 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஏவோட ஆன்சரை வந்து 1ன்னு எடுத்துக்கிட்டு இதுக்கு 0.0, 0.25, 0.5, 0.75, 1 இதுக்கு காம்பினேஷன் போட்டு காட்டிருக்கேன். அதை மாதிரி ஏவோட ஆன்சர் 0.5 அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு இதுக்கும் 0, 0.25, 0.5, 0.75, 1 இதனோட காம்பினேஷன் போட்டு காட்டியிருக்கேன். சிமிலர்லி நீங்கள் வந்து 0.75க்கு 0.25க்கு 0க்கு காம்பினேஷன் போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ மொத்தம் வந்து 25 வேல்யூஸ் வந்து வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தியரம் பார்க்க போகிறோம். என்னது அப்படின்னா ஐங்கிறது வந்து ஒரு டி நார்ம் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. G is a function from closed interval 0,1 to closed interval 0,1. இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனு, அதை மாதிரி கண்டினியூவஸாகவும் இருக்குது. அதை மாதிரி g of 0 equal to 0னும் g of 1 is equal to 1 அப்படின்னும் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. தென் த ஃபங்க்ஷன் I power g defined by I power g of a comma b is equal to g inverse of I of g of a comma g of b அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து வேர் g இன்வர்ஸுங்கிறது வந்து சூடோ இன்வர்ஸ் ஆஃப் g. ஓகேவா? இதில் g இன்வர்ஸ் இருக்குல்ல, இந்த g இன்வர்ஸ் வந்து சூடோ இன்வர்ஸ் ஆஃப் g. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஐஜியை வந்து நம்ம டி நார்ம் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? சாரி, ஐ பவர் ஜியை வந்து நம்ம டி நார்ம் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஐங்கிறது வந்து ஒரு டி நார்மு, ஜிங்கிறது வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 to 0,1க்குரிய ஒரு ஃபங்க்ஷனு. இது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்காகவும் இருக்குது, கண்டினியூஸாகவும் இருக்குது. g of 0 equal to 0, g of 1 equal to 1ன்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம இப்போது ஐ பவர் ஜி அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இல்லை இதை ஸ்பெஷல் ஃபஸி செட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஐ ஜி ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு ஜி இன்வர்ஸ் ஆஃப் ஐ ஆஃப் ஜி ஆஃப் ஏ கமா ஜி ஆஃப் வி அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. வேர் ஜி இன்வர்ஸுங்கிறது சூடோ இன்வர்ஸ் ஆஃப் ஜி அப்படின்னா ஐஜியும் வந்து டி நார்ம் அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ சிம்பிளாக நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா வந்து ஐங்கிறது வந்து டி நார்மாக இருந்துச்சு அப்படின்னா ஐ பவர் ஜியும் வந்து டி நார்ம் அப்படிங்கிறத தான் வந்து இந்த தியரத்தில் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ டி நார்ம்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொன்னால் போதும்னா இந்த ஆக்சியம் I1லேருந்து I4 வரைக்கும் உள்ள ஆக்சியம்ஸை வந்து இந்த ஐ பவர் ஜி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்ட்டு சொன்னால் போதும். ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஐ பவர் ஜி ஆஃப் ஏ கமா 1 இதை வந்து பார்ப்போம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஆக்சியம். ஓகேவா? ஸோ இதை வந்து டெஃபினிஷன் படி எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறது படி ஐ ஆஃப் ஜி ஆஃப் ஏ கமா ஜி ஆஃப் 1 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்வர்ஸ் ஆஃப் ஐ ஆஃப் ஜி ஆஃப் ஏ கமா ஜி ஆஃப் 1ஓட ஆன்சர் வந்து 1 அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ ஐங்கிறது வந்து டி நார்ம் அப்படிங்கிறதுனால டி நார்மோட ஃபஸ்ட்டு ஆக்சியமை வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ ஐ ஆஃப் ஏ கமா 1 இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்ட்டு தெரியும். அப்போ ஜி இன்வர்ஸ் ஆஃப் ஜி ஆஃப் ஏ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஜி இன்வர்ஸ் ஆஃப் ஜி ஆஃப் ஏ இஸ் நத்திங் பட் ஏ. Therefore I power g of a comma 1 is equal to a அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. அதனால வந்து ஃபஸ்ட்டு ஆக்சியம் வந்து சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ சிமிலர்லி நம்ம என்ன ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா வந்து I2 செகண்ட் ஆக்சியமும் தேர்ட் ஆக்சியமும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா செகண்ட் ஆக்சியம்ங்கிறது மோனோட்டோனிசிட்டி, தேர்ட் ஆக்சியம்ங்கிறது வந்து கம்யூட்டேட்டிவிட்டி. ஸோ இது ரெண்டுமே ஈஸியாக வந்து ப்ரூவ் பண்ணிட முடியும். ஸோ அதனால என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபோர்த் ஆக்சியமை மட்டும் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபோர்த் ஆக்சியம் என்னது ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஐ பவர் ஜி ஆஃப் a comma I power g of b comma d is equal to I power g of a comma b comma d. இதுதான் வந்து நாலாவது ஆக்சியம். ஸோ இதை மட்டும் நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும். ஓகேவா?
ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா லெட்டர் a0 இஸ் ஈக்குவல் டு லிமிட் g ஆஃப் எக்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம் வேர் எக்ஸ் டென்ஸ் டு 0. ஓகேவா? அதை மாதிரி b0ங்கிறதும் வந்து என்னதுன்னா லிமிட் g ஆஃப் எக்ஸ் வேர் எக்ஸ் டென்ஸ் டு 1 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபாலோயிங் கேசஸ் 6 டிஃப்ரெண்ட் கேஸை வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ கேஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐ ஆஃப் ஜி ஆஃப் ஏ கமா ஜி ஆஃப் பி இது பிலாங்ஸ் டு எதில் இருக்குது அப்படின்னா b0, 1 அப்படிங்கிற இன்டர்வெல்லில் இருக்குது அப்படின்ட்டு எடுக்க போகிறோம். ஐ ஆஃப் ஜி ஆஃப் ஏ கமா ஜி ஆஃப் பி பிலாங்ஸ் டு b0, 1 அப்படிங்கிற இந்த இன்டர்வெல்லில் வந்து இருக்குது அப்படின்ட்டு எடுக்க போகிறோம். ஸோ இந்த இன்டர்வெல்லில் இருந்துச்சு அப்படின்னா தென் நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா ஏவோட வேல்யூவும் வந்து உங்களுக்கு 1, பியோட வேல்யூவும் வந்து 1 அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். b0ங்கிறது இது. ஓகேவா? ஸோ எக்ஸ் டென்ஸ் டு இங்கே 1. ஸோ அதனால ஏவோட வேல்யூ வந்து 1, பியோட வேல்யூ வந்து 1 அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென் கிளியர்லி வி கெட் தீஸ் 2 ஈக்குவேஷன்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ட்டு நமக்கு ஈக்குவாலிட்டி வந்து கிடச்சிரும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அது ஈக்குவாலிட்டி கிடச்சிரும். அது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணி காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. ஈக்குவாலிட்டி கிடச்சிரும். வேறு இந்த ரெண்டுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா வந்து டிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? 1 and 2 மஸ்ட் பி ஈக்குவல் டு டி அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கேஸு. ரெண்டாவது கேஸை பொறுத்தவரையில் ஐ ஆஃப் ஜி ஆஃப் பி கமா ஜி ஆஃப் டி அப்படிங்கிறது வந்து பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 1 அப்படின்ட்டு எடுப்போம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கேஸில் பார்த்த மாதிரியே நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா வந்து அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷனோட ஆன்சர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா வந்து ஏக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ தேர்டு கேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐ ஆஃப் ஜி ஆஃப் ஏ கமா ஜி ஆஃப் பிங்கிறது வந்து பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் a0, b0 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். சிமிலர்லி ஐ ஆஃப் ஜி ஆஃப் பி கமா ஜி ஆஃப் டி இதுவும் பிலாங்ஸ் டு a0, b0 இதுவும் பிலாங்ஸ் டு a0, b0 அதுவும் பிலாங்ஸ் டு a0, b0 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். தென் நம்ம எப்படி எழுத முடியும் அப்படின்னா ஐ பவர் ஜி ஆஃப் a கமா ஐ பவர் ஜி ஆஃப் பி கமா டி. ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்வர்ஸ் ஆஃப் ஐ ஆஃப் ஜி ஆஃப் ஏ கமா ஐ ஆஃப் ஜி ஆஃப் பி கமா ஜி ஆஃப் டிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இது வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்ததுபடி எழுதியிருக்கிறோம். ஐ ஜி ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு ஜி இன்வர்ஸ் ஆஃப் ஐ ஆஃப் ஜி ஆஃப் ஏ கமா ஜி ஆஃப் பி அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதுபடி ஐ பவர் ஜி ஆஃப் ஏ கமா ஐ பவர் ஜி ஆஃப் பி அப்படிங்கிறது என்னதுன்னா ஜி இன்வர்ஸ் ஆஃப் ஐ ஆஃப் ஜி ஆஃப் ஏ கமா ஜி ஆஃப் பி. ஸோ ஐ ஆஃப் ஜி ஆஃப் ஏன்னா இதை வந்து நம்ம அப்படியே போட்டுடலாம். கமா ஜி ஆஃப் பி அப்படிங்கிற போது இந்த வேல்யூவை வந்து நம்ம அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். ஐ ஆஃப் ஜி ஆஃப் பி கமா ஜி ஆஃப் டி அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இதை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணி எப்படி கொண்டுட்டு வருவோம் அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்வர்ஸ் ஆஃப் ஐ ஆஃப் ஜி ஆஃப் ஏ கமா ஜி ஆஃப் பி கமா ஜி ஆஃப் டி அப்படின்ட்டு கொண்டுட்டு வருவோம் ரீஅரேஞ்ச் பண்ணி. ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டோம்னா ஃபஸ்ட்டு உள்ளது தான் வந்து ஐ பவர் ஜியோட வேல்யூ. ஸோ அது எதுக்கு ஈக்குவல்னு கிடச்சிரும்னா ஜி இன்வர்ஸ் ஆஃப் ஐ பவர் ஜி ஆஃப் ஏ கமா பி கமா டி அப்படின்ட்டு கிடச்சிரும். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனை தான் எடுத்தோம், ரெண்டாவது ஈக்குவேஷனை வந்து கொண்டுட்டு வந்துட்டோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ பவர் ஜி ஆஃப் ஏ கமா பி கமா டி அப்படின்ட்டு எழுதிடலாம். ஸோ மொதல் ஈக்குவேஷனை எடுத்துக்கிட்டு ரெண்டாவது ஈக்குவேஷன் கொண்டுட்டு வந்தாச்சு. அதனால் இப்போயும் வந்து 1 = 2 அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆயிடும்.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 4வது கேஸ். ஸோ 4வது கேஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து I of g of a, g of b அப்படிங்கிறது வந்து belongs to open interval a0 b0 அப்படின்னும், similarly I of g of b, g of dங்கிறது வந்து belongs to open interval 0 closed interval a0 அப்படின்னு எடுக்க போகிறோம். ஸோ இன்டர்வல் வந்து நான் மாற்றி எடுத்திருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. I of g of a, g of bங்கிறது belongs to a0 b0. I of g of b, g of dங்கிறது belongs to 0, a0 இப்படி வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்படி எடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதை கன்சிடர் பண்ண. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? I power g of a, I power g of b, d அப்படிங்கிற இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுத முடியும் அப்படின்னா g inverse of I of g of a, 0 அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிடலாம். ஏன்னா b, d belongs to 0, a0 தானே. ஸோ அதனால் இந்த g of b, g of dக்கு பதிலாக அது belongs to 0 அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ இப்படி எழுதிட்டோம் அப்படின்னா இதனோட வேல்யூ வந்து g of a, 0 equal to g inverse of I of g of b, g of d அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து எப்படி எழுதிக்க முடியும் அப்படின்னா g inverse of I of g of a, I of g of b, g of d அப்படின்ட்டு எழுதிக்கலாம். And therefore this is equal to g inverse of I of g of a, g of b, g of d அப்படின்ட்டு வந்து நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஸோ இப்படி மாற்றி எழுதிட்டோன்னா இதுதான் வந்து நமக்கு ரெண்டாவது ஈக்குவேஷன். therefore I power g of a, I power g of b, d is equal to அந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அஞ்சாவது கேஸில் மாற்றி எடுக்க போகிறோம். அதாவது வந்து ஃபோர்த்து கேஸோட ரிவர்ஸ். அப்போ I of g of a, g of b அப்படிங்கிறத வந்து நம்ம 0, a0 வந்து எடுப்போம். அதை மாதிரி I of g of b, g of dங்கிறத வந்து belongs to a0, b0 அப்படின்ட்டு எடுப்போம். ஸோ இப்படி எடுத்தோம் அப்படின்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, ஆக்சிம் 3, அந்த தேர்டு ஆக்சிமும் அதை மாதிரி 4வது கேஸும் வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு 4வது கேஸ். 5வது கேஸ். ஸோ லாஸ்ட் கேஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து I of g of a, g of b இதுனாலும் சரி, அல்லது I of g of b, g of d இதுனாலும் சரி, ரெண்டுமே வந்து belongs to என்னென்னு எடுக்க போகிறோன்னா 0, a0 அப்படின்ட்டு எடுப்போம். ஸோ 0, a0ன்னு எடுத்துட்டோன்னா தென் அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா g inverse of I of g of a, 0க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். I of 0, g of a, 0 is nothing but 0. ஸோ 0வை நம்ம எப்படி எழுதிக்க முடியும் அப்படின்னா g inverse of I of 0, g of d அப்படின்ட்டு வந்து நம்ம மாற்றி எழுதிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் தி செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ அப்பையும் நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா வந்து 1 = 2 அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோர்த்துக்கு ஆக்சிம் I4 வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அதாவது I power g of a, b, d is equal to I power g of a, I power g of b, d அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இதுக்கு தான் வந்து 6 டிஃப்ரெண்ட் கேசஸ் வந்து எடுத்துருக்கோம். ஓகேவா?
ஸோ கேஸை பொறுத்தவரையில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஸை பொறுத்தவரையில் எப்படி எடுத்தோம் அப்படின்னா அந்த ஐ ஆஃப் ஜி ஆஃப் ஏ கமா ஜி ஆஃப் பி இருக்குல்ல, ஜி ஆஃப் ஏ கமா ஜி ஆஃப் பி இது பிலாங்ஸ் டு B0, 1 அப்படிங்கிற இந்த இன்டர்வலில் இருக்கிற மாதிரி எடுத்தோம். ரெண்டாவது கேஸை பொறுத்தவரையில் ரெண்டுமே ஐ ஆஃப் ஜி ஆஃப் பி கமா ஜி ஆஃப் டி இது வந்து எதில் இருக்கிற மாதிரி எடுத்தோம்னா வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 1 இருக்கிற மாதிரி எடுத்தோம். ஸோ மூணாவது கேஸில் ரெண்டுமே பிலாங்ஸ் டு A0, B0 அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம். நாலாவது கேஸை பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பிலாங்ஸ் டு A0, B0 அப்படின்னும் ரெண்டாவது பிலாங்ஸ் டு வந்து 0, A0 அப்படின்னு எடுத்தோம். ஸோ அஞ்சாவது கேஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் பிலாங்ஸ் டு 0, A0 அப்படின்னும் ரெண்டாவது பிலாங்ஸ் டு A0, B0 அப்படின்னும் எடுத்தோம். ஆறாவது கேஸை பொறுத்தவரையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே பிலாங்ஸ் டு 0, A0 அப்படின்ட்டு எடுத்தோம். ஸோ 6 டிஃப்ரெண்ட் கேஸஸ்லேயுமே வந்து I4 அப்படிங்கிற இந்த ஆக்சிம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ I1 to I4 4 ஆக்சிம்ஸுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு அப்படிங்கிறதுனால I பவர் ஜியை வந்து நம்ம என்னென்னு சொல்லிட முடியும் அப்படின்னா வந்து டி நார்ம் அப்படின்ட்டு வந்து சொல்லிட முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த தியரம். ஸோ இந்த தியரம் வரைக்கும் இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள். இதோட ஃபஸி இன்டர்செக்ஷன் வந்து முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸி யூனியன் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? தேங்க்யூ.